ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த கதை ரொம்ப அருமையா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் பெயர் அருண். வயது 28ஆவது. சென்னையில ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறேன். அபார்ட்மெண்ட் வாழ்க்கை தான். தினமும் கரெக்டா 9 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பிருவேன். அப்போ என் எதிர் வீட்ல இருக்கிற ஆன்ட்டி கரெக்டா அவங்களும் கிளம்பி வந்துருவாங்க. பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு தனி வசீகரம் இருக்கு. அந்த வீட்ல அவங்க தனியா தான் இருக்கறாங்கன்னு நினைக்கிறேன். தினமும் கிளம்பும்போது 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்ப்போம். ஆனா பேசினதே கிடையாது. மனசுக்குள்ள அவங்க மேல ஒரு சின்ன ஈர்ப்பு இருந்துச்சு. ஆனா என்னவோ அவங்க கூட பேசவே முடியல. அன்னைக்கு ஒரு நாள் காலையில 9 மணிக்கு வழக்கம் போல பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். அந்த ஆன்ட்டி இன்னும் வெளியில வரல. என்னவா இருக்கணும் மனசுக்குள்ள ஒரு சின்ன யோசனை. அவங்க வரலையேன்னு ஒரு ஏமாற்றம். அப்படியே வண்டியை எடுத்துக்கிட்டு மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன். வண்டியை ஓட்டிக்கிட்டு அவங்கள பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சடார்னு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பார்த்தா அங்க அந்த ஆன்ட்டி நிக்கறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. வழக்கமா டூ வீலர்ல போறவங்க அன்னைக்கு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் எனக்குள்ள ஒரு சின்ன பதட்டம். அதே சமயம் ஒரு சந்தோஷம். வண்டிய ஓரமா நிறுத்திட்டு அவங்க கிட்ட போய் பேச இதுதான் சரியான நேரம்னு மனசுக்குள்ள உறுதியா எடுத்துக்கிட்டு தயக்கத்தோட வண்டிய அவங்க பக்கம் திருப்பினேன். வண்டிய அவங்க கிட்ட கொண்டு போய் நிறுத்திட்டு, என்னங்காச்சு, தினமும் வண்டியில தானே போவீங்க, இன்னைக்கு என்ன பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க கொஞ்சம் தயங்கிட்டு, ஒன்னும் இல்ல, அருண் வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதான் கடையில விட்டு வந்திருக்கேன், அதனால தான் இன்னைக்கு பஸ்ல போகலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஜான்சன்னு முடிவு பண்ணிட்டு, அதுக்கு எதுக்கு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க நான் உங்கள ஆஃபீஸ்ல விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். முதல்ல அவங்க, ஐயோ அதுக்கு என்ன பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க, நான் பஸ்லயே வந்துடுறேன்னு கொஞ்சம் கூச்சத்தோட சொன்னாங்க. ஆனா இத்தனை நாள் மனசுக்குள்ள இருந்த இந்த ஆசைய ஒரு சின்ன வாய்ப்புல மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால இதுல என்னங்க இருக்கு, வாங்க லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வற்புறுத்தி கூப்பிட்டேன். கொஞ்ச நேரம் யோசிச்சவங்க அப்புறம் ஒரு மெல்ல சிரிப்போட சரிங்கன்னு சொல்லிட்டு என் பைக்ல ஏறி உட்காந்துட்டாங்க. அவங்க பின்னாடி உட்கார்ந்து வந்த அந்த நிமிஷம் எனக்கெல்லாம் ஏதோ ஒரு புதிய உற்சாகம். இத்தனை நாளா அவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு நினைச்சேன். அதுக்கே வழி கிடைக்கல. ஆனா இன்னைக்கு என்னோட வண்டியிலேயே அவங்கள ஏத்திக்கிட்டு போறேன். அந்த நிமிஷத்தை நான் அவ்ளோ ரசிச்சேன். வண்டிய ஸ்டார்ட் பண்ணிட்டு மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தோட அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கலான்னு வண்டிய மெதுவா எடுத்தேன். வண்டிய மெதுவா ஓட்டிக்கிட்டே இருந்தேன். இத்தனை நாளா அவங்க கிட்ட பேச முடியலையேன்னு இருந்த அந்த தயக்கம் இப்ப மறைஞ்சு போச்சு. சரி, இதுதான் சான்ஸ். இந்த வாய்ப்பு விடக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே உறுதி எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா போனதுக்கப்புறம், நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்டேன். முதல்ல அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்க. அப்புறம் ஒரு சின்ன தயக்கத்தோட என் பேரு சுதா அப்படின்னு சொன்னாங்க. கேட்ட உடனே மனசுக்குள்ள ஒரு குஷி. உடனே பேரு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கே சுதா அப்படின்னு நான் சொன்னதும் அவங்க லைட்டா வெக்கப்பட்டு சிரிச்சாங்க. அந்த சிரிப்புலயே என் பாதி வெற்றி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. உங்க கம்பெனி எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் முன்னாடியே டிராப் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க, இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும், நீங்க வண்டியை ஓட்டுங்க, நான் வழி சொல்றேன். நம்ம 2 பேரும் கிளம்பும்போது தினமும் பார்ப்போம். ஆனா இன்னைக்கு தான் முதல் முறையா பேசுறோம். இந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாளா மாறிடுச்சு. அப்புறம் அவங்க சொல்லி கொடுத்த வழியிலேயே போய் அவங்க ஆஃபீஸ் வாசல்ல வண்டியை நிறுத்தினேன். ஒரு சின்ன புன்னகையோட உள்ள போனாங்க. நான் அங்கிருந்து கிளம்பி என் ஆஃபீஸ்க்கு போனேன். ஆனா என் மனசு முழுக்க அவங்க கிட்ட பேசின அந்த சில நிமிடங்கள் தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மறுநாள் காலையில கிளம்பும்போது அவங்க பைக்ல வருவாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா வரல. அன்னைக்கும் வண்டி ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன். சரி, கண்டிப்பா பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருப்பாங்கன்னு என் மனசு சொல்லுச்சு. அந்த வாய்ப்பை ஏன் விடணும்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு வேகமா பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போனேன். நான் நினைச்ச மாதிரியே அவங்க அங்கதான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. நேரா வண்டியை நிறுத்திட்டு, என்னங்க சுதா, இன்னைக்கு வண்டி ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்டு அவங்கள என் வண்டியில ஏத்திக்கிட்டு கிளம்புனேன். இப்படியே ஒரு வாரம் தொடர்ந்து நடந்துச்சு. தினமும் காலையில ஒரு சின்ன பையனும் கொஞ்சம் பேச்சுன்னு நாங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமாயிட்டோம். ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த விஷயத்த சொன்னாங்க. அவங்களுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்கறாங்களாம். அத கேட்டதும் எனக்கு ஒரு பெரிய ஷாக். ஆனா அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்ன ஒழுக்கிடுச்சு. என் பசங்க 2 பேரும் பாரின்ல படிக்கிறாங்க அருண். என் கணவர் வேற திருமணம் பண்ணிட்டு என்ன விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள ஒரு வழியோட சொன்னாங்க. அவங்க நிலைமைய கேட்டு மனசுக்குள்ள ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு. ஆனா அதே சமயம் இனி இவங்களுக்கு நான் இருக்கிறேனே அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷமும், அவங்க மேல ஒரு ஆழமான அன்பும் பாசமும் என் மனசுல அரும்ப ஆரம்பிச்சது. அவங்க மேல இருந்த அந்த ஈர்ப்பு இப்போ ஒரு அழகான அக்கறையா மாறிடுச்சு. சுதாவின் வாழ்க்கையில இருந்த கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் அவங்கள நல்லா பாத்துக்கணும், அவங்க கவலைகளை மறுக்கடிக்க வைக்கணும்னு எனக்குள்ள ஒரு உறுதியான எண்ணம் வந்துச்சு. அவங்களுக்கும் என் மேல ஒரு ஈர்ப்பு இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அதனாலதான் நான் எப்ப கேட்டாலும் தயக்கம் இல்லாம என் வண்டியில வராங்க. அன்னைக்கு ஒரு நாள் நாம ஷாப்பிங் போயிட்டு வந்து சாப்பிடலான்னு கூப்பிட்டேன்.
அவங்களும் சந்தோஷமா ஒத்துக்கிட்டாங்க. ஷாப்பிங் சாப்பிடுன்னு அந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியா போச்சு. திரும்ப வரும்போது அவங்க கூட பேசிக்கிட்டு வண்டிய உருட்டுனதுல எதுலயுமே கவனம் போகல. பேச்சின் சுவாரஸ்யத்துல முன்னாடி ஒரு பெரிய வேகத்தடை நான் கவனிக்கவே இல்ல. வண்டி வேகமா வேகத்தடை மேல ஏறி குதிச்சப்போ அவங்க ஒரு பக்கம் மட்டும் உட்கார்ந்திருந்தா சமாளிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஏனோ தெரியல, 2 பக்கமும் கால போட்டு உட்கார்ந்திருந்தாங்க. வண்டி குதிச்ச வேகத்துல அவங்க பின்னாடி அப்படியே முன்னாடி வந்து என்னை கெட்டியா கட்டிப்பிடிச்சிட்டாங்க. திடீர்னு நடந்த அந்த அதிர்ச்சியில எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என் உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா மனசுக்குள்ள அந்த தொடுதல் ஒரு மின்சாரத்தை உண்டாக்கிடுச்சு. உடனே வண்டிய ஒரு ஓரம் நிறுத்திட்டு, சாரிங்க சுதா, பேசிட்டே இருந்த பதட்டத்துல வேகத்தடைய கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு பதடி போய் சொன்னேன். ஆனா சுதா பரவாயில்லைங்க அருண், விடுங்க, நானும் தானே பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்னை விட்டு தள்ளி உட்காருவாங்கன்னு தான் பார்த்தேன். அதே இறுக்கமான பிடிமானத்தோட உட்கார்ந்துக்கிட்டாங்க. அவங்க கட்டிப்பிடிச்சிருந்த அந்த கதகதப்பு என் முதுகுல தெரியுது. அதோட அவங்க உடம்பு ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. எனக்குள்ள வேறு ஏதோ ஒரு எண்ணம் ஓட ஆரம்பிச்சது. வண்டிய ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த சூழல் ஒரு மாதிரியான பதட்டமும் அதே சமயம் ஒரு நெருக்கமான இருக்கனால நான் அதிகமா பேசாம அவங்கள வீட்ல கொண்டு போய் விட்டேன். அவங்க இறங்கி உள்ள போனப்பவும் அந்த பிடிமானத்தோட நெனப்பு தான் என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நானும் என் ரூம்குள்ள வந்துட்டேன். ஆனா அன்னிக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே இல்ல. இதுவரைக்கும் அவங்க மேல ஒரு அன்பு மட்டும்தான் இருந்ததுன்னு நினைச்சேன். ஆனா இன்னிக்கு அவங்க மேல ஒரு ஆசையும் வர ஆரம்பிச்சது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் அருண் மற்றும் சுதாவோட இந்த அழகான பயணத்துல முதல் பகுதி இதோட முடியுது. ஒரு சின்ன அபார்ட்மெண்ட் சந்திப்பு எப்படி இவ்ளோ பெரிய நெருக்கமா ஒரு பிணைப்பா மாறிடுச்சுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் தான் கதையோட ரொமான்டிக் சீன், அப்புறம் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா அடுத்த பாட்டுல பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த பார்ட் 2ல பார்க்கலாம்.